வணக்கம். ஜிஎஸ்டில இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு உயிர் நாடி மாதிரி. இது ஒரு சூப்பரான வசதி தான், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கு. இத மட்டும் நீங்க சரியா ஹேண்டில் பண்ணலனா உங்க பிசினஸோட கேஷ் ஃப்ளோவே இத காலி பண்ணிடும். இன்னைக்கு நாம பார்க்க போற முழு விஷயத்தோட மையமே இந்த கேள்விதான். ஆமாங்க, நீங்க எவ்வளவு நேர்மையா கரெக்டா இருந்தாலும் உங்க சப்ளையர் பண்ற ஒரு சின்ன தப்பு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கலாம். அது எப்படி நடக்குதுன்னு தான் நம்ம விலாவரியா பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பொருள் வாங்கும்போது கட்டுற வரிய பொருள் விற்கும்போது கட்டுற வரியிலிருந்து கழிச்சுக்கலாம். இதுதான் ஐடிசி. சூப்பரா இருக்குல்ல? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இது ஒன்னும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிற உரிமை கிடையாது. இதுக்குன்னு சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. சரி வாங்க, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, ஒரு ஐடிசி கிளைம் எப்படி உருவாகுது, அதுக்கப்புறம் சரியா எடுத்த ஐடிசி கூட எப்படி ரிவர்ஸ் ஆகலாம், சில கிரெடிட்ஸை ஏன் நம்மளால தொடவே முடியாது, அப்புறம் பிசினஸ் மாறும்போது வர்ற சிக்கல்கள், இந்த விகிதாச்சார கணக்குன்னு ஒரு புதிர் இருக்கு, அதையும் பார்ப்போம். கடைசியா இது எல்லாம் எப்படி நம்ம பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு ஐடிசி கிளைம் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு 4 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. சும்மா பில் இருந்தா மட்டும் பத்தாதுங்க. இதுல பாருங்க, முதல் 2 ஸ்டெப், அதாவது பில் நம்ம கையில இருக்கிறதும் பொருள் வந்து சேர்றதும் இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அந்த 3வது 4வது ஸ்டெப் தான் மேட்டரே. அது முழுக்க முழுக்க நம்ம சப்ளையர் கையில இருக்கு. அவர் ஒழுங்கா அவரோட ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணலன்னா நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 2பில இந்த கிரெடிட் வரவே வராது. சிம்பிளா சொன்னா, கவர்மெண்ட் கணக்குல நீங்க அந்த பொருளை வாங்கினதுக்கான பதிவே இருக்காது. அப்போ ஐடிசிக்கு டாடா பாபாய் சொல்லிட வேண்டியதுதான். இதுதான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸோட புலம்பல். சார், நான் என் சப்ளையருக்கு டாக்ஸ் கட்டிட்டேன், அவர் தப்புக்கு நான் ஏன் பலியாகணும்? இது நியாயமான கேள்விதான். ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜிஎஸ்டின்றது ஒரு டாக்ஸ் செயின், ஒரு சங்கிலி மாதிரி. அந்த செயின்ல ஒரு கண்ணி அறுந்து போனா அதுக்கு யாரு பொறுப்பு? வாங்கினவர் தான். ஏன் இப்படி? அப்போதான் நீங்க உங்க சப்ளையரை ஏன்பா ஒழுங்கா கணக்கு காட்டுன்னு கேப்பீங்கன்னு கவர்மெண்ட் நினைக்குது. ஓகே, இப்போ எல்லா கண்டிஷனையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க ஐடிசி எடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போம். அப்பாடா, வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இங்க தான் ஒரு திடீர் தாக்குதல் நடக்கும். நீங்க கரெக்டா எடுத்த ஐடிசியே ரிவர்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. முதல் காரணம் நம்ம கையில இருக்கு. அதாவது 180 நாளுக்குள்ள சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணிடணும், அது நம்ம பொறுப்பு. ஆனா 2வது காரணம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. உங்க சப்ளையர் உங்க கிட்ட இருந்து டாக்ஸ் பணத்தை வாங்கிட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு கட்டாம ஏமாத்திட்டாருன்னு வைங்க, என்னாகும் தெரியுமா? நீங்க எடுத்த ஐடிசிய வட்டியோட சேர்த்து நீங்க தான் திரும்ப கட்டணும். அட கொடுமையே! சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளோட டாக்ஸ் செயினோட வீக்கஸ்ட் லிங்க் யாருன்னா, ஒழுங்கா கணக்கு காட்டாத நம்ம சப்ளையர் தான். அவரோட ஒரு தப்பு நம்மளோட கேஷ் ஃப்ளோவை மொத்தமா காலி பண்ணிடும். சரி, இப்போ நாம ஐடிசியோட ஃபார்பிடன் ஜோனுக்கு போறோம். அதாவது சில செலவுகளை நீங்க உங்க பிசினஸுக்காகவே பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு பைசா கூட ஐடிசி எடுக்க முடியாதுன்னு சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதை தான் பிளாக்டு கிரெடிட்ஸ்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப காமனா மாற்றுறது எதுனா, கார், பைக் மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தான். சார், நான் ஆஃபீஸ் யூஸுக்காக தான் கார் வாங்கினேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதை நீங்க பர்சனல் யூஸுக்கும் பயன்படுத்துவீங்கல்ல. இந்த பஞ்சாயத்தே வேணான்னு கவர்மெண்ட் இதுக்கு ஐடிசி கிடையாதுன்னு சொல்லிருச்சு. இந்த உதாரணத்தை பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரிலையன்ஸ் கம்பெனி ஸ்டார் ஈவென்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பேக்கேஜ் வாங்குறாங்க. அதுல கேட்டரிங் சர்வீஸும் இருக்கு. கேட்டரிங் ஒரு பிளாக்டு கிரெடிட்ங்கிறதால ரிலையன்ஸால ஐடிசி எடுக்க முடியாது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அதே ஈவெண்ட்டை நடத்த ஸ்டார் ஈவென்ட்ஸ் இன்னொரு ஹோட்டல் கிட்ட இருந்து கேட்டரிங் சர்வீஸ் வாங்குறாங்க. அவங்க ஐடிசி எடுக்கலாம். எப்படி? ஏன்னா ரிலையன்ஸ்க்கு அது ஃபைனல் கன்சம்ஷன், அதாவது அவங்க தான் அதை அனுபவிக்கிறாங்க. ஆனா ஸ்டார் ஈவென்ட்ஸ்க்கு அது அவங்க பிசினஸ் பண்றதுக்கான ஒரு இன்டர்மீடியேட் இன்புட். இதுதான் சட்டத்துல இருக்கிற லாஜிக். இதே கதை தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும். இதுல சபாரி ரிட்ரீட்ஸ்னு ஒரு கேஸ்ல கோர்ட் ஐடிசி எடுக்கலான்னு ஒரு சூப்பரான தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனா கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? சட்டத்தையே திருத்தி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் நைட்ல செல்லாக்காஸ் ஆக்கிட்டாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்னே ஒன்றுதான். ஜிஎஸ்டில சட்டம் தான் பாஸ், கோர்ட்டு தீர்ப்பு கூட அதுக்கப்புறம் தான். அடுத்து, உங்க பிசினஸ்ல ஏதாவது பெரிய மாற்றம் நடந்தா நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஐடிசிக்கு என்னாகும்னு பார்க்கலாமா? பாருங்க, நீங்க உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணாலோ இல்ல காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாறினாலோ ஒரு பெரிய இடி தலையில விழும். அன்னைக்கு உங்க கையில இருக்கிற ஸ்டாக்கு, மெஷினரி எல்லாத்து மேலயும் நீங்க ஏற்கனவே எடுத்த ஐடிசியை மொத்தமா கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கட்டணும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பண இழப்பு. இப்போ கொஞ்சம் தலை சுத்துற ஏரியாக்குள்ள வரும். உங்க பிசினஸ்ல டாக்ஸ் இருக்கிற பொருளையும் விக்கிறீங்க, டாக்ஸ் இல்லாத பொருளையும் விக்கிறீங்கன்னு வச்சுப்போம். 2க்கும் சேர்த்து ஒரு மெஷின் வாங்குறீங்க. அப்போ அந்த மெஷினுக்கு எடுத்த ஐடிசிய எப்படி பிரிப்பீங்க? இது ஒரு பெரிய புதிர் மாதிரி தான். இந்த புதிரை விடுவிக்க கவர்மெண்ட் ஒரு மேஜிக் நம்பரை யூஸ் பண்ணுது. அந்த நம்பர்
60. ஜிஎஸ்டி சட்டப்படி ஒரு மெஷினரி மாதிரி கேபிட்டல் அசட்டோட ஆயுஷ்காலம் 60 மாசம், அதாவது 5 வருஷம்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு மெஷினுக்கு நீங்க எடுத்த மொத்த ஐடிசிய இந்த 60ஆல வகுத்துட்டா ஒரு மாசத்துக்கான ஐடிசி எவ்வளோன்னு கிடைச்சிடும். இந்த மாசம் கிடைக்கிற ஐடிசிய வச்சு தான் நம்ம அடுத்த கணக்க போட போறோம். இங்க பாருங்க, இந்த விகிதாச்சாரம் இப்படித்தான் வேலை செய்யுது. போன ஸ்லைட்ல ஒரு மாசத்துக்கான ஐடிசி கண்டுபிடிச்சோம்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாசம் உங்க மொத்த பிசினஸ்ல டாக்ஸ் இல்லாத விற்பனை எவ்வளவு சதவீதம் பாருங்க. உதாரணத்துக்கு 20% டாக்ஸ் இல்லாத விற்பனைன்னா அந்த மாசத்துக்கான ஐடிசில 20% நீங்க கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கட்டணும். மாசம் இந்த கணக்க பண்ணணும். இதுதான் ரூல். சரி, நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நாம ரூல்ஸ், கண்டிஷன்ஸ்னு பார்த்தோம். இப்போ இந்த ஐடிசிய வெறும் ஒரு அக்கவுண்டிங் வேலையா பார்க்காம நம்ம பிசினஸோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு செயினோட பலம் அதோட பலவீனமான கண்ணிய பொறுத்து தான் இருக்கும். உங்க டாக்ஸ் செயின்ல அந்த பலவீனமான கண்ணி யாரு? உங்க சப்ளையரா? இல்ல இந்த விதிகளை சரியா புரிஞ்சிக்காத நாமா? யோசிச்சு பாருங்க. உங்க ஐடிசியை காப்பாத்திக்க நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதோ. சப்ளையரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஜிஎஸ்டி ஹிஸ்டரியை செக் பண்ணுங்க. அவங்களுக்கு கரெக்ட் டைம்ல பேமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் அந்த 180 நாள் பிரச்சனை வராது. மாசம் உங்க ஜிஎஸ்டிஆர் 2B ஒரு தடவை பாத்துருங்க, கிரெடிட்லாம் சரியா வருதான்னு. முக்கியமா எந்த பெரிய பிசினஸ் முடிவு எடுத்தாலும் இதனால ஐடிசிக்கு என்ன பாதிப்பு வரும்னு யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு நல்ல சப்ளையருங்கிறது கம்மி விலைக்கு பொருள் தர்றவர் மட்டும் இல்ல, நம்ம பணத்தை பாதுகாக்கிறவரும் கூட. இந்த உரையாடலை ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க சப்ளையர் நெட்வொர்க்கை நீங்க ஒரு சொத்தா பாக்குறீங்களா இல்ல ஒரு சுமையா பாக்குறீங்களா? அவங்க உங்க டாக்ஸ் செயினை பலப்படுத்துறாங்களா இல்ல பலவீனப்படுத்துறாங்களா? இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கிற பதிலில் தான் உங்க பிசினஸோட நிதி ஆரோக்கியமே அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க.